அன்பர்களுக்கு வணக்கம். ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த கோளறு பதிகத்தில் அந்த 5வது பாடலை இன்றைக்கு பார்க்க போறோம். முதல்ல நாம் அந்த பாடலை பார்த்துட்டு அதுக்குண்டான விளக்கத்தை தொடர்ந்து பார்ப்போம். நஞ்சனி கண்ட நந்தை மடவாதனோடு விடையேறுங்கள் பரமன் துஞ்சிருள் வன்னி கொன்றை முடிமேலணிந்தன் உளமே புகுந்ததனால் வெஞ்சின அவனரோடும் ஒரு விடியும் என்னும் மிகையான பூதம் அவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கும் மிகவே மிகவே. நஞ்சனி கண்டன், கண்டன் சொன்னா கழுத்தை உடையவன், நஞ்சை அணிந்த கண்டன். திருப்பார்கடல்ல அந்த அமிர்தம் கிடைக்கிற போது அதுல கிடைத்த பல வகையான ஐஸ்வர்யங்கள்ல முதலாவது வந்த ஐஸ்வர்யமே, அதுவும் நம்முடைய சாமியினுடைய அந்த கண்டத்தை அதாவது கழுத்தை அலங்கரிப்பதற்காக வந்த ஐஸ்வர்யம் சொன்னோம்னா அது அந்த நஞ்சு தான், ஆலகால விஷம். அந்த ஆலகால விஷத்தை அருந்தி அம்பிகையினுடைய கரம்பட்டு தொண்டையிலே தங்கி அழகு தரக்கூடிய அந்த அழகான கழுத்தை உடைய நீலகண்ட பெருமான் எம்பெருமான் சிவபெருமான். அதை இங்க ஞானசம்பந்த பெருமான் சுட்டி காட்டுறார். நஞ்சனி கண்டன் எந்தை, என்னுடைய தந்தை. ஞானசம்பந்த பெருமானுக்கு ஞானப்பால் ஊட்டுனவங்க அம்பிகை. அப்ப சுவாமி சிவபெருமான் அப்பா தானே, அதான் உரிமையோட சொல்றார். நஞ்சனி கண்டன் எந்தை, என்னுடைய தந்தை. மடவாள் தனோடும் உடனாய், மடவாள் அம்பிகையை குறிக்கும். சிவபெருமானுடைய அந்த இடப்பாகத்துல அமர்ந்தவங்க, உரிமையோடு சுவாமியினுடைய இடப்பாகத்துல அமர்ந்து அர்த்தநாரீஸ்வர சுரூபமாய் விளங்குவதில் பங்கெடுத்து கொண்டவங்க மடவாள். பெருமாட்டி உமா மகேஸ்வரியை குறிக்கும், தன்னோடும் அம்பிகையோடும் அப்படின்னு அர்த்தம். உடனாய் இருவரும் சேர்ந்து விடையேறு நங்கள் பரமன், நம்முடைய பரமன், நம்முடைய தெய்வம், நம்முடைய ஆண்டவன், நம்முடைய சிவபெருமான். துஞ்சிருள் வன்னி கொன்றை முடிமேல் அணிந்து, வன்னி பத்திரம் அதாவது வன்னி தழையையும் கொன்றை மலர்களையும் முடிமேல் அணிந்தது. துஞ்சிருள் வன்னிங்கிறார். வன்னி கருப்பா இருக்கும், முழுமையான கருப்பு நிறமாக விளங்கக்கூடிய வன்னி பத்திரத்தையும் கொன்றை மலர்களையும் எம்பெருமான் சிவபெருமான் தலையிலே சூடியவாறு அம்பிகையோடு சேர்ந்து நந்தி எம்பெருமான் வாகனத்தின் மீது அமர்ந்து என்னுடைய உள்ளமே புகுந்த அதனால், என்னுடைய உள்ளத்திலே புகுந்து குடியிருப்பதனால் அப்படிங்கிறார். அந்த 3வது அடியில சொல்லும் போது வெஞ்சின அவுணரோடு உருமிடியும் இன்னும் மிகையான பூதம் அவையும் அப்படிங்கிறார். வெஞ்சின அவுணர் அசுரர்கள், ராட்சசர்கள், அவங்களால வெஞ்சினம் கொண்டவர்கள், கடுமையான கோபங்களை உடையவர்கள். ஆத்திரக்காரனுக்கு அறிவு மட்டுங்கிறதுக்கு அவங்க தான் உதாரணமா வழங்குவாங்க. நிதானம் இருக்காது, இயல்பான அறிவு அவங்கள்ட்ட இருக்க முடியாது. அதெல்லாம் சுட்டி காட்டுறது அந்த வெஞ்சினம்ங்கிற வார்த்தை. அதனால ராட்சசத்தனம் உள்ளவர்கள் எல்லாம் கோபம் உடையவங்களா இருப்பாங்க, எது ஒன்றையும் நியாயமா சிந்திக்கக்கூடியவங்களா இருக்க மாட்டாங்க. உருமிடியும், உருமுகின்ற இடியும் அப்படின்னு அர்த்தம். உலகத்துல அனைத்து ஜீவராசிகளையும் பயமுறுத்தக்கூடிய அது ஒரு பெரிய இயற்கை பேரிடருக்கான அறிகுறி அது. மின்னும், மின்னல், இடிகண்ட நாகம் போலம்பாங்க. நாகம் மட்டுமல்ல, அந்த இடியோசை கேட்கிற போது எல்லா ஜீவராசிகளுக்குமே ஒரு திடீர் அச்சம் உருவாகும். அதே மாதிரி மின்னல் வரும்போது கண் ஒளியே கூட பறிகொடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதனால மின்னலை யாரும் நேரடியா பார்க்க முடியாது. இதெல்லாம் இயற்கை பேரிடர்களுடைய அறிகுறிகள். மிகையான பூதம், பஞ்சபூதம் சொல்றோம்ல, பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாயம், ஐம்பூதம். இந்த உலக இயக்கமே ஐம்பூதத்தால தான் இருக்கு. அண்டத்துல உள்ளதெல்லாம் பிண்டத்துலங்கிற போது இந்த உலகத்துல வாழக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் அந்த ஐம்பூத தத்துவத்தினுடைய இயக்கம் தான் நடந்துகிட்டே இருக்கும். ஆண்டவனே ஐம்பூதத்தால் ஆனவன், அதுதான் நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லும். அந்த ஐம்பூதத்துல எந்த ஒரு பூதமாவது தன்னுடைய விகிதாச்சாரத்துக்கு அதிகமாகிற போது அதனால பேரிடர் விளையும். அனல், புனல், மணல் எல்லாம் ஜீவராசிகளை அச்சமூட்டுவதோடு விட்டு விடுவதில்லை, அழிக்கவே செய்யும். மணல் மழை பெஞ்சு நிறைய உயிர்கள் காலியாகும். அனல் மழை வெப்பம் தாங்காம நிறைய உயிர்கள் பலியாகும். அதே மாதிரி புனல், வெள்ளம், பெருவெள்ளம், பூகம்பம், இதெல்லாம் அந்த மிகையான பூதத்தினால வரக்கூடியது. வெஞ்சின அவனரோடும் உருமிடியும் இன்னும் மிகையான பூதம் அவையும்.
இந்த ஐம்பூதங்கள்ல எந்த ஒரு பூதம் தன்னுடைய இயல்பான விகிதாச்சாரத்துக்கு மீறி அதிகப்படுதோ தனி மனிதருக்கு மட்டுமல்ல உலகத்துக்கு பிரபஞ்சத்துக்கு ஆபத்துகள் வரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஆனாலும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. யார் ஒருவர் சிவபெருமானை அனுதினமும் தியானித்து இந்த பாடலை சிவபெருமானுடைய படம் முன்னாலேயோ சிலை முன்னாலேயோ அல்லது சிவ ஆலயங்களின் முன்னாலேயோ இருந்து அனுதினமும் ஜெபித்துக் கொண்டிருப்பவர்களை கண்டால் இந்த மேலே சொன்ன வெஞ்சின அவுணர் உருமிடி மின்னல் மிகையான பூதம் ஐம்பூதம் இவை எல்லாமே அஞ்சிடும். சிவனடியாரை கண்டா அஞ்சும், அச்சப்பட்டு கைகட்டி நின்று அந்த அடியவருக்கு பணிந்து நடக்கும். தம்மால் ஏற்படக்கூடிய துன்பங்களை எல்லாம் நீக்கி கொண்டு அந்த அடியவருக்கு இன்பங்களை அதிகமாக வாரி வழங்கும். அப்படிங்கிறத இங்க ஞானசம்பந்த பெருமான் நமக்கு உறுதியளித்து இந்த பாடலை செய்து கொடுத்திருக்கிறார். இதை பாடல் என்று சொல்லுவதை விட அருமையான ஒரு தமிழ் மந்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த அருமையான தமிழ் மந்திரத்தை மனனம் செய்து ஓதி வருபவர்களுக்கு அந்த இயற்கை பேரிடர் வரும் காலங்களிலே எந்த விதமான துன்பமும் செய்யாமல் அந்த சாதகருக்கு நன்மையே தரும் என்பதனை ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த உறுதிமொழி மூலமாக நாம் தெளிந்து இந்த தமிழ் மந்திரத்தை ஓதி உய்வோமாக என்று கூறி இனி அடுத்து 6வது கோளறுபதிக தமிழ் மந்திரம் என்ன சொல்லுகிறது என்பதனை விளக்கமாக பார்ப்போம் என்று சொல்லி தொடர்ந்து வாருங்கள், ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.